வணக்கம். தினகரன் பேசுகிறேன். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் எந்த ஒரு செயலுமே எழுத்து பூர்வமாக இருவருக்கும் இடையில் இருப்பது நல்லது. இது மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு சின்ன சிவில் கான்ட்ராக்ட் ஒர்க்கு, அதை அடியேன் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்டை ஒரு கான்ட்ராக்டரிடம் விட்டேன். அதனுடைய தொகை 2 லட்சம் ரூபாய். அப்போ அந்த பேமெண்ட் நார்ம்ஸ் என்ற அந்த டிஸ்கஷனில் வரும்பொழுது நான் கேட்டேன், எப்படிங்க பேமெண்ட் இது? இல்லை எங்களுக்கு வீக்லி பண்ணுங்கள், பேலன்ஸ் அமௌண்ட்டு நாங்கள் அட் த டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் வாங்கிடுறோன்னு தான் சொன்னாங்க. எவ்ரி வீக் ஒரு 10,000 to 15,000 ரூபாய் வரும் அந்த வேலையை முடிப்பதற்கு. அதற்கான லேபர் செட்டில்மெண்ட் ஆன் சாட்டர்டே. அப்படி வரும்பொழுது முதலில் அவர் கேட்ட தொகை 15,000 ரூபாய் ஒரு சனிக்கிழமை அன்று. அதை கொடுத்து விட்டு ஒரு வவுச்சரை அவரிடம் நீட்டினேன். 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டதாக ஒரு ரசீது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் மிக கோபமடைந்தார். எவ்வளவோ பெரிய பெரிய லெவலில் நான் கான்ட்ராக்ட் பண்ணுறேன், ஆஃப்டர் ஆல் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு 15,000க்கு கையெழுத்து போடுறீங்களே சார் அப்படின்னு கேட்டார் அவர். அப்போ நான் சொன்னேன், தெலுங்கில் கூட ஒரு பழமொழி இருக்குது, அவரை உட்கார வச்சு கொஞ்சம் அமைதியாக தான் பேசினேன். ஏன்னா பெரிய படிப்பெல்லாம் இந்த தொழிலாளர் தோழர்களுக்கு கிடையாது. சொல்வதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கையை கொண்டு வந்து வியாபாரத்தில் கலப்பார்கள். நம்பிக்கை வேறு, நாணயம் வேறு, ஞாபக மறதி என்பது வேறு என்பதெல்லாம் அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலே சொல்ல வேண்டும் என்று தெலுங்கில் ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது. தெல்ல காய்த்தான நல்ல ராத்தன்வாங்க. இட் மீன்ஸ் ஃபுல் ஸ்கேப் பேப்பர் மஸ்ட் ஹாவ் ஹேண்ட் ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட் என்பது அதனுடைய பொருள். வெள்ளை காகிதத்தில் கருப்பு எழுத்து, இது எப்போவுமே நிற்கும். கையெழுத்து போட்டு கொடுத்தால் அது உண்மையானது என்பது பொருள். அவரும் அதில் கன்வின்ஸ் ஆகி முதல் வார பேமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டார். இப்படியே கடந்த 2 மாதங்களாக இந்த தொழில் முடிந்துவிட்டது. 2,05,000 ரூபாய். எனக்கு தெரியும், சில வேலைகள் முடிக்கும் பொழுது தொழிலாளர் தோழர்களிடம் 5,000 to 10,000 ரூபாய் கராராக கணக்கு பார்த்தால் வேலை முடியாது. அதுதான் இன்றைய சிவில் கான்ட்ராக்டுடைய நிலைமை. இதை நம்ம யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. மைக்ரோஸ்கோபிக் கால்குலேஷன்ஸ் போட்டோம்னா இது போன்ற பிஸ்னஸில் அன்ஸ்கில்டு லேபர்ஸை வச்சு நாம் முட்டாள்கள் ஆகிவிடுவது நிச்சயம். கொஞ்சம் மேக்ரோஸ்கோப்பிக்காக போனோம்னா நம்ம சர்வைவல் ஆக முடியும், அந்த வேலையை முடிக்க முடியும். வேலையை முடித்த பிறகு 2,05,000 ரூபாய் அவர் பெற்றுக்கொண்டதாக என்னுடைய கணக்கு சொல்லுகின்றது. அவர் என்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார். இன்னமும் நீங்கள் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னார். அவரை அமரச் செய்து அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த வவுச்சர்ஸை எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதே போல் ஒரு வெள்ளை காகிதத்தில் வரிசைப்படுத்தி எழுதி கொடுத்தேன். 2,05,000 ரூபாய் பெற்றிருக்கிறார். நீங்கள் பேசின தொகை எவ்வளவு என்பது அப்பொழுது எழுதி வைத்ததை காட்டினேன். அவர் பார்த்துட்டு, எல்லாமே உங்கள் கையெழுத்து தானப்பா, இது வேறு யாரும் நான் எதுவும் உருவாக்கல, பார்த்துக்கோங்க, இது ஒரிஜினல்ஸ், இது ஜெராக்ஸ் என்று காட்டியவுடன் எதுவுமே பேசவில்லை. நன்றி என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விட்டார். நானும் அந்த அதிகப்படியாக கொடுத்த அந்த 5,000 ரூபாயை கணக்கில் வைத்து கொள்ளவில்லை. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பேட் டெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க காமர்ஸில். வராத பணம் அல்லது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எழுதணும். இப்படி எழுதினோம்னா நம்ம ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாம், இந்தாங்க நீங்கள் முட்டாள்தனமாக பண்ணுறீங்க, இதில் எப்படிங்க நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க, இதில் எப்படிங்க மிஸ்லேனியஸ் வரும், இதில் எப்படிங்க பேட் டெட்ஸ் வரும் என்று தான் அவர்கள் அறிவு அந்த அளவுக்கு தான். அவங்க அந்த அக்கௌண்ட்ஸ் ஆங்கிளில் மட்டும் பார்ப்பாங்க. என்னை போன்றவர்கள் அந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்கும்பொழுது வேலை முடியப்பெற வேண்டும். இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதுதான். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவங்க இந்த ரேட்டுக்கு பண்ணுன்னா ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி கையெழுத்து பெற்று விடுங்கள். அதே போல் பணப்பட்டுவாடா பண்ணும் பொழுது நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நீதி அதெல்லாம் வேறு. மனிதனுடைய ஞாபக மறதி, கொடுத்ததை இல்லை என்பான், வாங்கினதை மறுத்து விடுவான், ஆபத்து வரும்போது பயன்படுத்தி கொள்வான், ஆபத்து முடிந்த பிறகு நீங்கள் கொடுத்தது இவ்வளவுதான் என்பான். இதுதான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் உள்ள நிலைமை. அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவார்கள். வியாபாரத்தில் இது போன்ற நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் அதை கராராக எழுதி வாங்கலை, கராராக பேசலைன்னா
எந்த வேலையுமே முடியாது. சர்வைவல் இஸ் எ பிக் கொஸ்டன் மார்க் என்று மட்டும் சொல்லி என்னுடைய அனுபவங்களை இதுபோல் அவ்வப்போது பகிர்ந்து கொண்டால் அது கற்றது கைமண் அளவு தானங்க, கல்லாதது உலக அளவு. டெய்லி பாடம் பயின்று கொண்டே இருக்கின்றேன். தினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பாடத்தை பயிலுகிறேன் என்று மட்டும் சொல்லி நாளும் ஒவ்வொரு பாடம் சொல்லும் காலம் தரும் பயிற்சி என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மிக அழகான பாடல் வரிகளால் 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி மறைந்து விட்டான் அந்த கவிஞன். இப்பொழுது அதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.